ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 22 मार्च 2026. बाबा சொல்றாரு, ये निश्चय व स्मृति और समर्थी रखो कि अनेक बार बाप के बने हैं व मायाजीत बने हैं, तो अब बनना क्या मुश्किल है. பாபா சொல்றாரு, இந்த நிச்சயம் இருக்கட்டும். என்னோட முயற்சியில நான் பலமுறை வெற்றி அடைந்திருக்கிறேன். பலமுறை நான் மாய வென்ற ஆத்மா இருக்கேன், விக்ரமா ஜீத் ஆயிருக்கேன் பல கல்பங்கள். ஸோ இப்போ ஏன் ஆக முடியாது? கண்டிப்பா நான் ஆகத்தானே போறேன். அப்படி क्या यह स्मृति स्पर्श नहीं है कि मुझे श्रेष्ठ आत्मा ने विजय बनने का पाठ अनेक बार बजाया है. இது ஞாபகம் வரலையான்னு கேட்கிறார் பாபா. பலமுறை நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், அது உங்களுக்கு ஞாபகம் வரலையா? உங்களோட வெற்றியினுடைய ஞாபகம் நினைவுகள் போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்கிறார். अगर स्मृति स्पष्ट नहीं है तो इससे सिद्ध है कि बाप के आगे स्वयं को स्पष्ट नहीं किया है. அப்ப ஆனா அது எப்ப ஞாபகம் வருமா பாபா? நான் உள்ளதை உள்ளபடி உன்னுடைய குழந்தை, நான் என்னை சரண்டர் பண்றேன், நீ என்னை எப்படி கொண்டு போக விரும்புறியோ, என்னை எப்படி வச்சுக்க விரும்புறியோ நீ வச்சுக்கோ. உங்களை பத்தி நீங்க, அதாவது உங்களை நீங்க முழுசா அவர்கிட்ட சமர்ப்பணம் செய்திருந்தீங்கன்னா நீங்க அவ்வளவு பாதுகாப்பாக கவனிக்கப்படுவீர்கள். பாபா உங்களை கைட் பண்றாரு, அப்ப உங்களுக்கு இது ஞாபகம் வருங்கிறார். அதனால நம்முடைய ஒரே வேலை என்னவா, அவரோட அது சத்தியமான அப்பாவோட நேர்மையாக உண்மையாக இருந்துக்கணும். இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை கைப்பிடிச்சு கண்டிப்பா என்ன பண்ணிடுறாரு பாபா, கூட்டிட்டு போயிடுறாரு. அதனாலதான் கேட்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் வருதா? போன கல்பத்திலே நீங்க வெற்றி அடைந்த ஆத்மா தானே, ஞாபகம் வருதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. ஸோ இது நம்முடைய கல்பத்தினுடைய பார்ட்டு, நடிப்பின் மீது நமக்கு ஒரு வர இருக்கக்கூடிய நிச்சயத்தை பாபா நினைவுபடுத்துறாரு. நல்லது. ஓம் சாந்தி.